வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து மொயின் அலி திருப்பி சிஎஸ்கேக்கு வருவாரா அப்படிங்கிற டவுட் வந்து இருந்துகிட்டே இருக்கு. எஸ், மொயின் அலியை லாஸ்ட் மெகா ஆக்ஷன் டைம்ல எடுத்தாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எஸ், அந்த டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே அவர் வந்து ஆடினாரு. அதுவும் ரெய்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லாத டைம்ல நம்பர் 3 இறக்கி விட்டாங்க. ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்து நல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேக்காக ஆடி கொடுத்தாரு. ஆக்சுவலி இவங்க ஒரு மைண்ட் செட்ல போனாங்க, ஒன்னு கிளென் மேக்ஸ்வெல் அப்படி இல்லைன்னா மொயின் அலி அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் ஆக்ஷனுக்குள்ள போனாங்க. கிளென் மேக்ஸ்வெலுக்கு பிட் பண்ணாங்க, பட் ஆர்சிபி தட்டிட்டு போனாங்க கிளென் மேக்ஸ்வெல். ஸோ உடனே வந்து இவங்க மொயின் அலி எடுத்துட்டு வந்து சூப்பராகவே உருவாக்கி விட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். மொயின் அலி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க சிஎஸ்கேல ஆடினதுக்கு அப்புறம் இங்கிலாந்துக்கு அவர் ரொம்ப வருஷம் ஆடினாரு. ஈவன் தோ இப்போ வரைக்கும் ஆடிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஒயிட் பால்ல. ஆப்வியஸ்லி வந்து அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் தான் மொயின் அலி. மொயின் அலினால வந்து பாத்தீங்க அப்படின்னா பவுலிங் லெவல்லையும் நமக்காக கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சிச்சு, பேட்டிங் லெவல்லையும் நமக்காக கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சிச்சு. சேப்பாக் மாதிரி கிரவுண்ட்ல அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். எஸ், ஈவன் தோ ஒரு டைம்ல ஃபேபை வந்து பாத்தீங்கன்னா ரீடைன் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சப்போ நம்மளோட சிஎஸ்கே வந்து மொயின் அலியை ரீடைன் பண்ணி ஃபேபை ரிலீஸ் பண்ணாங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலுமே பெரிய 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 மூவ்மெண்ட். ஆனா யாருமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் நினைச்சாங்க மொயின் அலி வந்து கண்டிப்பா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பட் கடந்த 2 வருஷத்துல மொயின் அலியோட பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பேட்டிங்ல வந்து ரொம்ப டவுன் த ஆர்டர் இறக்கி விட ஆரம்பிச்சுட்டாங்க. எப்பயாவது தான் அவருக்கு பேட்டிங் வர மாதிரி சூழ்நிலைகள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு ஜடேஜாவுக்கு அப்புறம்லாம் இறக்கி விட ஆரம்பிச்சாங்க. பவுலிங்ல லாஸ்ட் இயர்ல வந்து அவரை யூஸ் பண்ணவே இல்லை புது கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட். இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். ஃபீல்டிங் லெவல்ல அவர் வேற லெவல் தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ மறுபடியும் மொயின் அலிக்கு போவாங்களா சிஎஸ்கே அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச இந்த வாட்டி அகைன் கிளென் மேக்ஸ்வெல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்ஷனுக்குள்ள வராரு அப்படிங்கிறதுனால மேபி வந்து கிளென் மேக்ஸ்வெலுக்கு சுத்து போட விரும்புவாங்க நம்மளோட சிஎஸ்கே அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால மேபி மொயின் அலிக்கு போக சான்சஸ் இல்லை. பட் ஆனா எனக்கு என்னமோ லைக் திருப்பி எங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் வேணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்கன்னா மொயின் அலிக்கு இதுக்கப்புறம் போக மாட்டாங்க. ஒரு கிளென் பிலிப்ஸ் மாதிரி ஒரு பிளேயருக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். பட் அதை பற்றி தனியாக ஒரு சூப்பரான வீடியோ வச்சிருக்கேன், ஏன்லாம் கிளென் பிலிப்ஸ் வந்து நமக்கு வந்து செமையா சிஎஸ்கேக்கு செட் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ மொயின் அலியோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேல. பட் ஆனால் அவர் வந்து கண்டிப்பாக ஐபிஎல் அப்ளை பண்ணியிருக்காரு இல்லையா, ஏதாவது ஒரு டீம் டெஃபினெட்லி அவருக்கு போய் எடுப்பாங்க, பேஸ் அமௌண்ட்லையாவது அவர் எடுப்பாங்க. ஆனா எனக்கு என்னன்னாங்க சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் ஆடிட்டு நீங்க இன்னொரு டீம் ஆடுறது அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த சூழ்நிலையே உருவாக்காது கரெக்டா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மொயின் அலி வேற வேற டீம்ல எல்லாம் இருந்தாரு, நல்லா ஆடினாரு. இல்ல ஆனா சிஎஸ்கே அவருக்கு ஒரு குஷன் கொடுத்துச்சு, ஆட வச்சுச்சு. இப்போ நேத்து கேஎல் ராகுல் ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, ஒரு ஜிடி மாதிரி டீம் சிஎஸ்கே மாதிரி டீமோட ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் ஆஃப்டர் த லாஸ் கூட ஒரே மாதிரி ஜாலியா தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இங்க எந்த டீமும் உருவாக்கி கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நேற்று ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூல அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அது மாதிரி ஒரு டீம் வைஸாவே நல்லா இருந்தால் மட்டும்தான் எல்லா டேலண்டட் பிளேயர்ஸும் வெளியில தெரிய முடியும். ஸோ அதனால வந்து தெரில மொயின் அலிக்கு என்ன மாதிரி சூழ்நிலை இதுக்கப்புறம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு பக்காவான பிளேயர், ஆனால் நம்ம டெஃபினெட்லி அவரை மிஸ் பண்ண போறோங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நம்மளோட பிளான் வேற மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சொல்லுங்க உங்களோட கருத்து இதை பத்தி என்ன. மொயின் அலி நமக்கு திருப்பி வேணுமா வேண்டாமா, இல்ல மொயின் அலி வந்தா என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அவரால் மேபி எல்லா பிச்சர்ஸ்லயும் அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பிளேயர், அவரால் நல்லாவும் பேட்டிங் பண்ண முடியும். ஆனா அவரை ஏன் மேலே இறக்கி விட மாட்டேங்கிறாங்க? நிறைய வாட்டி நம்ம அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கோம், ஏன்டா ஜடேஜாவெல்லாம் மேலே இறக்குறீங்க, மொயின் அலியை ஏன்டா கீழே கடைசி 1 பால் 2 பாலுக்குலாம் இறக்குறீங்க, சம்டைம்ஸ் இறக்க கூட மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ மேபி தெரில அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், வெயிட் பண்ணி. அண்ட் உங்களோட கருத்து இதை பற்றி என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு, இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் பாய் ஃப்ரம் திஸ் விஜய் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம். நன்றி நன்றி.